என்ன சுவாமி சாவகாசமாக இருக்கிறீர்கள்? தாக்ஷாயினி, நீ கூட பேசாமல் இருக்கிறாயே, புறப்பட வேண்டாம்? எங்கே புறப்பட வேண்டும்? அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? அழைப்பு வரவில்லை? எதற்கு அழைப்பு? சரிதான், உன்னுடைய குணம் சொந்த ஊரிலும் பிரபலம்தான் போல இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? நானா உளறுகிறேன்? நாரதர் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போகிறார். உன் சொந்த தந்தை தக்ஷ பிரஜாபதி யாகம் நடத்துகிறாராம். எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு வந்து ஆகாச வீதியையே நிரப்பிக் கொண்டு போகிறார்களே, பார்க்கவில்லை? என்ன, என் தகப்பன் யாகம் செய்கிறாரா? சாதாரண யாகம் இல்லை, மகா யாகம். எனக்கு அழைப்பு அனுப்பாமலா? புருஷன் தான் குணம் தெரியாமல் அழகை பார்த்து மயங்கி தாலி கட்டி கொண்டு வந்து விடுகிறார். பெற்ற தகப்பனுக்குமா பெண்ணின் குணம் தெரியாது? நீ தோஷி துடைக்காலி என்று தெரிந்துதான் உன் தந்தை உன்னை அழைக்காமலேயே விட்டு விட்டார். நிறுத்தடி. மற்றவர்களைப் போல் பெண்ணுக்கும் ஓலை அனுப்புவது மரியாதை குறைவு என்று எண்ணியிருப்பார். நேரிலேயே வந்து அழைத்துக் கொண்டு போவார். அவருக்கு என்னிடத்தில் எவ்வளவு அன்பு தெரியுமா? நாள் கிழமை தவறாமல் சீரம் சினத்தையும் வந்து குவிகிறது பார். பிறந்தகத்திலிருந்து ஒரு ஈ காக்கை கூட வர வழி இல்லாதவளுக்கு வாயை பார், வாயை. கங்கா, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? இது உண்மையா சுவாமி? என் தந்தை யாகம் நடத்துகிறாரா? ஆம் தேவி, மிக பிரமாதமாக நடத்துகிறார். இன்று 3வது நாளா? நேரில் வந்து அழைத்து போகும் தகப்பனை பார்த்தாயாடி? மூதேவியை அழைத்து மங்களஹாரத்தி எடுப்பார்களா யாராவது? பார்த்தீர்களா சுவாமி அவள் வாய் துடுக்க? கணவன் அடித்தது தப்பில்லை, குழந்தன் சிரித்ததுதான் தப்பு என்றாளாம் ஒருத்தி. கங்கா, போதும் நிறுத்து. வெந்த பொண்ணில் வேலிடாதே. நீ வருந்தாதே தாக்ஷாயினி. அவர் அழைக்காததால் நமக்கு ஒன்றும் குறைந்து விடவில்லை. மனதை தேற்றிக்கொள். சுவாமி, இது எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் மிக பெரிய அவமானம். நான் இப்போதே போய் அவரிடம் சண்டை பிடித்து. வேண்டாம் தேவி, மதியாதார் தலைவாசல் மிதிப்பதும் தவறு. நமக்கு ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்று நாமே போய் கேட்பதா? அது அவமானம். வேண்டாம். இல்லை சுவாமி, சொந்த தகப்பனிடம் இந்த மரியாதைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த அநீதியை மாற்றாமல் நான் விடவே மாட்டேன். விடை கொடுங்கள். சதி, நான் சொல்வதை கேள். அங்கு நீ போக வேண்டாம். இல்லை சுவாமி, நான் போயே தீர வேண்டும். மறுக்காதீர்கள். அப்படியானால் போ. கணவன் சொல் கேளாத பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டு. நீ போகலாம். மனைவி சொல் கேட்டு நடக்கும் புருஷர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதை தாங்களும் உலகிற்கு எடுத்து காட்டலாமே. வாருங்கள். இப்படியாகத்தானே சதிதேவியாகப்பட்டவள் பகவான் பேச்சு கேளாது தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். அப்போது தட்ச பிரஜாபதியாகப்பட்டவன் தன் சொந்த மகள் என்றும் பார்க்காமல் அவளை அவமதித்து சிவபெருமானையும் தூஷித்து பேசவே சதிதேவியாகப்பட்டவள் மனமுடைந்து அந்த ஹோமகுண்டத்திலேயே விழுந்து பிராணனை விட்டுட்டாள். அந்த மகா பதிவிரதியான சதிதேவியாகப்பட்டவள் மறுஜென்மத்திலே பர்வதராஜ புத்திரியாக பிறந்து பார்வதி பார்வதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். அப்போது சாட்சாத் பரமேஸ்வராள் அந்த ஜெகன்மாதாவை கண்டு மோகம் கொண்டாள். தேவர்கள் எல்லாம் பரம சந்துஷ்டியுடனே பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாளாம். இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்செடுத்து வேறனே இருப்பாரா, புறப்பட்டுட்டார். எங்கே? நேர சனி பகவானிடம் போய் சேர்ந்தார். என்ன இருந்தாலும் சனிதேவா, உன் பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையாதப்பா. அந்த பரமேஸ்வரனையே படாத பாடுபடுத்தி விட்டாயே. ஆமாம், தாரமிழந்தவராக ஆக்கிவிட்டேன் அவரை. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவருக்கு பர்வத ராஜகுமாரியை திருமணம் செய்வதாக. என்ன பார்வதியா? அப்படியானால் இது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாக நடக்கிறதே. உனக்கு அழைப்பு கூடவா வரவில்லை? என்ன அவமானம்! உனக்கு என்ன கொஞ்சம் கூட ரோஷமே கிடையாது என்று நினைத்து விட்டார்களா? யாருக்கு? நாரதரே, நாளை பாரும் அந்த கல்யாணத்தில் என் கைவரிசையை. ஏதாவது நடந்தால் சரிதான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. தட்சணி
சனிதேவா, 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 பார்த்தாயா? பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நடந்து முடிந்தே விட்டது. இருக்கட்டும், காட்டுகிறேன் என் கைவரிசையை. உன் கைவரிசையை பற்றி கேட்கவும் வேண்டுமா? தக்ஷ பிரம்மனுக்கான கதியை மறக்க முடியுமா? தக்ஷ பிரம்மன், தக்ஷ பிரம்மன் என்றதுமே எனக்கு நினைவு வருகிறது நாரதரே. இதோ புரோகிதராக வீற்றிருக்கும் இந்த பிரம்மதேவன் மூலமே என் கைவரிசையை காட்டுகிறேன். அதுதான் சரி. நல்ல காரியம் நடக்கிறது. நாம் இருவரும் சும்மா இருக்கலாமா? நீ உன் வேலையை ஆரம்பி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். பரமேஸ்வரா, இந்த மகிழ்ச்சி நிரம்பிய நேரத்தில் அடியேன் ஒரு சிறு விண்ணப்பம். என்னது? இத்திருமணத்திற்கு பிரம்மா புரோகிதராக இருந்து தனது 5 முகங்களாலும் வேத மந்திரங்களை கோஷித்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வைத்திருக்கிறார். தாங்கள் கிருபை செய்து அவருடைய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து தட்சிணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, அப்படியே கொடுத்து விட்டால் போகிறது. பார்வதி, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளும் முடிந்து விட்டன. எனது 5வது முகத்திற்கு இதுவரை கொடுக்காத திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, எனது ஈசான திக்கில் இருந்து தட்சிணை தருகிறேன். ஈசான திக்கு கிழக்கும் வடக்கும் சேர்ந்த கலப்பு. அது ஒரு திசை அல்ல. ஓஹோ, அப்படியானால் அக்னி திக்கில் இருந்து தருகிறேன். பரமேஸ்வரா, அக்னி திக்கு கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது. நிருதி திக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது. வாயு திக்கு மேற்கும் வடக்கும் சேர்ந்தது. பிரம்மா சொல்கிறபடி பார்த்தால் இவைகளில் எதுவுமே ஒரு திசை என்று சொல்ல முடியாது போல இருக்கிறதே. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? திருமால் அடி காணாது அயர்ந்தான் என்றும் நான் முடி காணாது மயங்கினேன் என்றும் வர்ணித்தார்களே, அந்த சிவன் இப்போது திசை காணாது திகைப்பதை பாருங்கள். திருமணம் செய்து வைத்த புரோகிதருக்கு தட்சணை கொடுக்க திக்கற்று நிற்கும் இவர் புவனங்கள் அனைத்தையும் படைத்த என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர். இவரை போய் பரம்பொருள் என்கிறார்களே, அறிவிதிகள். என்ன அகங்காரம், என்ன மமதை! வேதன் பேசும் மொழிகளாயவை. இந்த ஆணவத்துக்கு காரணமாயிருந்த உன் 5வது தலையை அழித்து உன் அகந்தையை அடக்குகிறேன். உலகம் இனி உன்னை நான்முகன் என்றே அழைக்கட்டும். நான் செய்த இந்த புரோகித பூஜையை கடைசியாக இருக்கட்டும். எங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிரம்மகத்தி, பிரம்மகத்தி, இந்த பிரம்மகத்தி பாவம் உன்னை விடாது. நீ கிள்ளிய தலை ஓடாக பாடி உன் கையை விட்டு அகலாது ஒட்டிக்கொள்ளும். அதில் பிச்சை எடுத்து ஜீவிப்பதே உன் தொழிலாக மாறும். அந்த ஓடும் அதில் இடப்பட்ட பொருள்களில் பாதியை பிரித்துவிட்டு எப்போதும் நிரம்பாமலேயே இருக்கும். அது எப்போது நிரம்புகிறதோ அப்போதுதான் உனக்கு சாப விமோசனம். தேவா, என்ன இது எல்லாம்? எல்லாம் விதியின் விபரீத விளையாட்டு. இந்த கவாலமின் கையை விட்டு அகலுவது எப்போதோ அறியே. பார்வதி, ஏன் பார்வதி இப்படி கண்ணீர் விடுகிறாய்? தேவா, நமக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை காலம்தான் பிச்சை எடுப்பது? எனக்கு அவமானம் தாழ முடியவில்லை சுவாமி. சுவாமி, உலகத்துக்கெல்லாம் படியளக்கும் தங்களுக்கு நம் 4 பேருக்கு போதுமான பிக்ஷு கூட கிடைப்பதில்லை. அதற்கென்ன செய்வது? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. எல்லாம் அவ்விடத்திய கைராசிதானே. பானை பிடித்து குடும்பம் செய்யும் யோகியதையாவது உண்டா உனக்கு? ஒளிந்து மறைந்து வாழ்ந்து ஊர் திரிபவள் தானே நீ. பார்வதி,
அவள் கிடக்கிறாள் சுவாமி. தாங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். சொல்லிவிட்டு போகட்டும். பாவம், சிறு பெண், அதிலும் மலை குரத்தி, நாகரிகமே தெரியாதவள். நான் மலை குரத்திதான். ஆனால் நீ யார்? அசுத்தங்களை கழுவும் தோட்டிச்சுதானே? தேவா, நான் தவமிருந்து தங்களை மணந்ததன் பலன் இந்த தீராத சக்களத்தி போராட்டம் தானா? யார் சக்கள தீதான்? சரி சரி, மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா? நோய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 வயதாமளவும் பேய் கொண்டாலும் கொள்ளலாம், இரு பெண் கொள்ளலாகாதே என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை. ஞானம் காலம் கடந்தே வரும் என்பதற்கு ஞானாதிகாரியான சாக்ஷாத் பரமேஸ்வரன் கூட விதிவிலக்கில்லை போல் இருக்கிறது. கங்கா, சுவாமி, நான் ஒன்று சொல்வேன், கேட்பீர்களா? நீ சொல்வது நான் கேட்பது என்பதுதான் உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்ட போதே முடிவு செய்து விட்ட விஷயமாயிற்று. போதும் பரிகாசம், நான் சொல்வதை கேளுங்கள். சொல்லு சொல்லு. இந்த பிச்சை தொழிலை விட்டு விடுங்கள். அதற்கென்ன, அப்படியே செய்து விட்டால் போகிறது. தனதானியங்களுக்கெல்லாம் இறைவனாகிய குபேரன் தங்களுக்கு நெருங்கிய நண்பர். அவரை கேட்டால் கொஞ்சம் விதை கொடுக்க மாட்டாரா? ஓ, கொடுப்பார் கொடுப்பார். பலராமரை கேட்டு அவருடைய கலப்பையை இரவல் வாங்கிக் கொள்ளலாம். தங்கள் சூழத்தை வெட்டி கலப்பைக்கு குழுவாக வடித்துக் கொள்ளலாம். யமனுடைய எருமுக்கடாவை இரவல் வாங்கி நம்முடைய நந்திக்காளையுடன் சேர்த்து ஏறு பூட்டிக் கொள்ளலாம். ஆஹா, அப்படியே செய்யலாமே. நம்முடைய இளைய மைந்தன் கந்தன் இனிமையாக மாடு மேய்ப்பான். கணபதி எல்லா வேலைகளுக்கும் உதவி செய்வான். இத்தனை வசதிகளும் இருக்கும் பொழுது பயிர்த்தொழில் செய்து வாழ்வது நல்லதல்லவா சுவாமி? என்னத்தை கண்டு விட்டாய் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்க? உன்னுடைய விவசாய திட்டம் மிக மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் என்ன? இவை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? விவசாயம் நடந்து விடுமா? வேற என்ன வேண்டும்? தண்ணீர் வேண்டும். அதற்கு என் தயவு வேண்டும். இதில் தயவு என்ன? கணவன் செய்யும் தொழிலுக்கு உதவ வேண்டியது மனைவியின் கடமைதானே? கணவனுக்கு உதவ வேண்டியது கடமைதான். ஆனால் சக்களத்திற்கும் அவள் பிள்ளைகளுக்கும் வயிறு நிரப்புவது என் கடமையும் அல்ல, நான் செய்யவும் மாட்டேன். கங்கா, தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசிக்கு சோறும் பகைவர்களுக்கு கூட கொடுப்பதுதான் தர்மம். இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? திக்கு திசை தெரியாமல் எங்கேயோ கிடந்தவளை இவர் கூப்பிட்டு கொண்டு வந்து தலைமையில் உட்கார வைத்துக் கொண்டார். தானம், தர்மம், கம்பீரம் எல்லாவற்றிலும் உன் வம்சம் மிகவும் உயர்ந்ததாயிற்று. மருமகனுக்கு தந்த சீர்வரிசை இந்த தோலாடை, சாம்பல், சுடுகாடு, இந்த ஓடு இவைதானே. உன்னை கைப்பிடித்த வேளை என் கணவனை பிச்சைக்காரனாக்கி விட்டாயேடி. இதோ பார், என்ன எது வேண்டுமானாலும் சொல், ஆனால் சிவனிந்தைய மட்டும் நான் பொறுக்கவே மாட்டேன். ஐயோ, இங்கே தீயில் விழுந்த உயிரை போக்கிக் கொள்ள அக்கனை கொண்டமும் இல்லை, யாரும் யாகமும் நடத்தவில்லை. நீங்கள் சும்மா இருங்கள் சுவாமி. இவள் வார்த்தைகளை எத்தனை நாள் தான் பொறுத்துக் கொண்டிருப்பது? உங்கள் எதிரிலேயே என்னை திக்கு திசை இல்லாதவள் என்று சொல்லிவிட்டாள் அல்லவா? அதை கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருக்க வேண்டுமா? சும்மா இராவிட்டால் ஓடேன். ஓடுவதுதானே உன் சுபாவம். ஓடுகாலி. சும்மா இருங்கள் சுவாமி. இந்த சிவனிந்தனையை நான் பொறுக்கவே மாட்டேன். என்னையும் என் மக்களையும் கண்டு வயிறறியும் இவள் தன் மக்களை தானே தின்னுவது போல் கங்கையில் பிறக்கும் மீன்களை தின்னும் சம்பளவர் குலத்தில் பிறக்கட்டும். இது தங்கள் மேல் ஆணை. அப்படி நான் மீனவ குலத்தில் பிறந்தால் நீ உயர்ந்த குலத்தில் பிறந்து என்னிடமே வந்து பிச்சை கேட்க கடவாய். இது எம்பெருமான் மேலானே. உங்கள் இருவரின் சாபங்களும் பலிக்கட்டும். உங்கள் கோபத்தின் பயனாக நீங்கள் இருவருமே பூவரையில் ஜனிப்பீர்கள். எப்பொழுது உங்கள் கோபம் மாறி நட்பு கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சாப விமோசனமாகும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.